கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கல்லீரல் பலமாக இருப்பதற்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய மூலிகைகள் குரு மருந்துகள் செய்யும் பொழுது அந்த மூலிகைகளை கட்டுவதற்கும் மருந்தை கட்டி வைப்பதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு, டிஸ்மெனோரியா இருக்கும். பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், மெனோபாஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம், பொன்னிறமாக மாறுவதற்கு தான் இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம சொல்கிறோம். அப்போது தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அனிமியா, ரத்த சோகையை தொடர்ந்து வரக்கூடிய கல்லீரல் பிரச்சனையும் நம்ம சரி செய்கிறதுக்கு தான். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கல்லீரல் பலமாக இருப்பதற்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு ஹீமோகுளோபின் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிடுச்சுன்னா இது ரெண்டுமே சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குங்க. இதனோட கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளும் நிறைய இருக்கு. அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கல்லீரல் நமக்கு நல்லாவே வலிமையாக மாறும். இப்போ ஓரிதழ் தாமரை அப்படின்ற மூலிகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்றது நல்ல குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை, பித்த தோடத்தை தணிக்கக்கூடியது, எலும்புகள், நரம்புகள், தசைகள் சம்பந்தப்பட்ட வலிகளையும் குறைக்கக்கூடியது. இந்த கல்லீரல் சித்த மருத்துவத்தில் பாண்டு, சோபை, காமாலை 3 நோய்களுக்குமே இந்த ஓரிதழ் தாமரை பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அனிமியா, சோபை அப்படின்னு சொல்றது அனிமியானால வரக்கூடிய ஊதல் நோய். இப்போ பாண்டு அப்படின்னு சொல்றது அனிமியா, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது. சோபையும் இதனோட வரக்கூடியது தான். உடல் வந்து வெளுத்து போய் இருக்கிறது, கால் வீக்கம் வர்றது, இதெல்லாமே நமக்கு உடல் ஊதல் நோய் அப்படின்னு சொல்றோம். ரத்தம் இல்லைனாவே உடம்பு ஊதிக்கிட்டே போகும். நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ நான் வெயிட் போட்டே போறேன், இன்னும் நான் டயட் ஃபாலோ பண்ணணும், உடல்ல வந்து எனக்கு அதிகமாக வெயிட் போட்டுடுச்சு அப்படின்ட்டு இன்னும் ஃபுட்டை குறைச்சிருவாங்க. அப்போது ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ண நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சி சோபை வந்துருச்சுன்னா உடல் ஊதிக்கிட்டே போகும். சரிங்களா? அதனால ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்கு, எந்த மாதிரியான டயட் எடுக்கணும், நீங்கள் சரியாக ஃபுட் எடுக்காமல் இருந்தாலும் உடல் பெருத்துக்கிட்டே போகிறதும் நம்ம பார்க்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் அதற்கான மருந்துகளும் ஃபாலோ பண்ணிக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காமாலை, ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, லிவரில் என்சைம்ஸ் வந்து மாறி மாறி நமக்கு செக்ரீட் ஆகும்போது இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ லிவர் என்சைம்ஸை வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இந்த முக்கியமான இந்த மூலிகை பயன்படுது. பாண்டு, சோபை, காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். 3க்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ஓரிதழ் தாமரை எப்படிங்க அப்படின்னு சொன்னா 3 சிட்டிகை அளவு தினம்தோறும் பயன்படுத்தணும். 3 சிட்டிகைனா 3 பிஞ்சுங்க, 2 விரலால எடுக்கக்கூடியது ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 3 சிட்டிகை அளவு ஓரிதழ் தாமரை பொடியை எடுத்து தேனில் கலந்து காலை இரவு 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். இதை தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் 2 வேளை நம்ம தேனோடு கலந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நமக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ கல்லீரல் அப்படின்னு சொன்னோம்னா வயிற்றுப்பகுதியில் நிறைய பேருக்கு வலது பக்கம் ஒரு வலி தெரிய ஆரம்பிக்கும். பித்த நீர் அதிகமாக செக்ரேட் ஆகிறது, பித்தப்பையில் நமக்கு கற்கள் இருக்கிறது, பித்தப்பையே நமக்கு பலவீனமாக இருக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்கு இந்த ஓரிதழ் தாமரை நமக்கு ரத்தத்தை விருத்தி செய்யறதுக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் இது பயன்படுதுங்க. ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய மூலிகைகள் குரு மருந்துகள் செய்யும் பொழுது அந்த மூலிகைகளை கட்டுவதற்கும் மருந்தை கட்டி வைப்பதற்கும் அதனுடைய வீரியத்தை அதிகரிக்கவும் நமக்கு இது பயன்படுது. இப்போ ரெகுலராக இதை நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் சாப்பிடும்பொழுதே ஹீமோகுளோபின் லெவல் நல்லா கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும்.
அதற்கு அடுத்ததாக முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லீரலை பலப்படுத்தவும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகவும் இந்த உணவு முறைகளை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அதாவது பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம மேனியை பொன் போல மாற்றக்கூடியது. தினம்தோறும் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சமையல்ல சமைத்து சமையலோடு இதையும் சேர்த்து சாப்பிட்டுருங்க. ஒரு 2-3 கைப்பிடி அளவு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து ஒரு 4-5 பூண்டு பற்கள் இதனோட சேர்த்து பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அந்த கீரையை நல்லா பக்குவமாக சமைத்த பிறகு அதில் ஒரு 2-3 சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுதும் இது எத்தனை நாட்கள்? ஒரு மண்டலம். ஸோ தவறாமல், அதுவும் முக்கியமாக இதில் சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு ஒன்று கிடைக்குங்க, அதை பயன்படுத்தி பாருங்க. அப்போ ரத்தம் அதிகரிக்கும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு, டிஸ்மெனோரியா இருக்கும். பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், மெனோபாஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரீ மெனோபாசல் சின்ட்ரோம் இல்லை ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒவ்வொரு மாதம் முன்னாடியும் ஒரு வாரம் ரொம்ப அதிகமான நமக்கு வலிகள் ஏற்படுது. அதை சரி செய்யறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பொன்னாங்கண்ணி கீரையாக நம்ம பயன்படுத்தலாம். அதனுடைய சத்துக்களாக நம்ம எடுத்துக்கலாம். இதையே நம்ம ஒரு இதழ் தாமரை இப்படியும் சாப்பிட்டுக்கிட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் பயன்படுத்தும் பொழுது ரத்தத்தின் அளவு நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ கல்லீரலில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனையும் ரத்தமும் நமக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடல் சோர்வு, பலவீனமாகிறது. அதே மாதிரி தாது நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த விந்து வந்து வெளிப்பாடு ரொம்ப குறையிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே உடல்ல நடக்க ஆரம்பிச்சிடும். இதை சரி செய்யறதுக்கு தான் இந்த பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்றது. ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்ப மருந்தும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் பொன்னிறமாக மாறுவதற்கு தான் இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம சொல்றோம். அப்போது தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அனிமியா, ரத்த சோகையை தொடர்ந்து வரக்கூடிய கல்லீரல் பிரச்சனையும் நம்ம சரி செய்யறதுக்கு தான் இந்த 2 மூலிகைகளும் நம்ம பார்த்துருக்கோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.